ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். உங்கள் எல்லாருக்குமே ஷான் லெவியை தெரியும்னு நினைக்கிறேன். அதாங்க நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவியோட டைரக்டர். ஷான் லெவி ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூவில் டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவியோட ரூமர்ஸ் பற்றி பேசியிருக்காரு. இந்த மூவியில் அவர் வராரு இவர் வராருன்னு நிறைய ரூமர்ஸ் இன்டர்நெட்டில் இப்போ சுற்றிட்டு இருக்கு. ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் கேமியோஸ் இந்த மூவியில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஷான் லெவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய ரூமர்ஸுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் vs வூல்வரின் ஃபைட்டு இந்த மூவியில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணி பாருங்கள், ஹல்கோட வேரியண்ட் vs வூல்வரினோட வேரியண்ட் ஃபைட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஹல்கோட ஃபைட்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. லாஸ்ட்டாக ராக்னராக் மூவியில் தோர் vs ஹல்க் ஃபைட் பார்த்தது. இதில் எண்ட் கேம் அண்ட் ஷீஹல்க்கு கணக்கில் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இந்த ரெண்டு மூவிலையுமே ஹல்க்கு ரொம்ப பவர் கம்மியாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மூவியை நம்ம சேர்த்துக்க வேணாம். இந்த ஃபைட்டில் இன்க்ரெடிபிள் ஹல்க் மூவியில் வர ஹல்க் வேரியண்ட்டுக்கும் நம்ம வூல்வரினுக்கும் ஃபைட் வந்தால் எப்படி இருக்கும், சும்மா தாறுமாறாக இருக்கும்ல. இவங்க ரெண்டு பேரோட ஹீலிங் பவர்ஸும் சிமிலர்லி ஈக்குவலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ரேஜ் பயங்கரமாக இருக்கும். ரெண்டு பேருமே கோவத்தோட எல்லைக்கு போய் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், சும்மா ரத்தம் தெறிக்க சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஹல்க் vs வூல்வரின் ஃபைட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. வேறு என்னென்ன ரூமர்ஸ்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.